கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முன்மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஜெபம் பண்ண கடவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, 10வது மாதத்தை எங்களுக்காக காண நல்ல ஒரு கிருபையை கொடுத்து 2வது வாரத்திலும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதித்து போற்றும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த விலையேறப்பட்ட திருப்பந்தியிலே எல்லா விதமான நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்கள் மத்தியிலே செயலாற்றுவீராக. அப்பத்தை பிற்கையிலே உம்முடைய கிருபை அதிகமாக எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த ஆலயம் முழுவதும் உடைய வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருக்கும்படியாக வருகிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடலை பாடுவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடல். Oh
ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனையில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கெட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. யாவரும் முழங்கால் படியிடுவோம். அறிந்தோ அறியாமலோ பாவத்தை செய்திருந்தால் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகவுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு புறவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி
முது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து மனசாட்சி வீட்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் முக்கூலியை செய்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிறேன். கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவந்திருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பெறலி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தலில் நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம். மருத்துவ ஞாயிறு. குணமாகுதல். சுகம் தரும் தெய்வமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு தந்தவரே, யெகோவா ரஃபா, உம்மை போற்றுகிறோம். உமது இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பாவ சாபத்தினால் வரும் தீவினைகளையும் பிசாசின் போராட்டங்களையும் எங்களை விட்டு அகற்றி உமது குமாரனும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினால் குணமாக்கும். எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் இருக்கின்ற பலவீனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும் அனுபவங்களை எங்களுக்கு தந்து இரட்சிப்பின் தழும்புகளால் குணமாக்கிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். உட்காருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் முடிவு வரை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றான். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய நிசையா விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் சகலம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில்
அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். அறிவிப்புகள். வருகிற வெள்ளிக்கிழமை 17/10/2025 அன்று முன்னிரவு ஜெபம் வீரனூர் ஆலயத்தில் வைத்து சாயங்காலம் 7 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும். இந்த முன்னிரவு ஜெபத்திலே நீங்கள் யாவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த முன்னிரவு ஜெபத்திலே யோசுவா புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை 18ஆம் தேதி நம்முடைய தென்மேற்கு சபை மன்ற அளவில் ஆண்கள் மாநாடு இடையன்குளம் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்கள் மாநாட்டிலே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அனைத்து ஆண்களும் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே நாளிலே கீழமாதவபுரம் அங்கு வைத்து வாலிபர் கூடுகையும் நடைபெறுகிறது. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சேகர அளவிலே ஒரு நாள் ஒரு சிறப்பு கூடுகையாக திருவனந்தபுரம் நாம் செல்ல இருக்கிறோம். நம்முடைய சேகரத்தில் உள்ள 7 சபைகளில் இருந்தும் அநேகர்கள் இதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 4 மணிக்கெல்லாம் நாம் வீரனூர் ஆலயத்திலிருந்து நாம் புறப்பட இருக்கிறோம். நாம் 4 இடங்களை பார்த்து அங்கே ஒரு சிறப்பான ஒரு கூடுகை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் வாகன போக்குவரத்திற்காகவும் இரவு ஒருவேளை சாப்பாட்டுக்காகவும் ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் நியமித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய திருச்சபையில் உள்ளவர்கள் இந்த சிறப்பு கூடுகையிலே நீங்கள் யாவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். 5 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கும் முழு அந்த 700 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த சிறப்பு கூடுகையிலே நாம் யாவரும் கலந்து கொண்டு அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடந்த மாதங்கள் நாட்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக நம்மை வழிநடத்தி இந்த 10வது மாதத்தையும் காண நல்ல ஒரு கிருபையை கொடுத்து இந்த 2வது வாரத்திலே வெளியேறப்பெற்ற திருப்பந்தியிலே கலந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்ம கொடுத்து நம்மை பாதுகாத்து கொள்வாராக. செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 528வது பாடலை பாடுவோம். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்கிற பாடலை யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 528வது பாடல்.
தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு பாடலிலே ஒரு கவியை பாடி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் கேட்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் கேட்காதையா நாதனே உன் நிழலில் இயேசு நாள்தோறும் வாழ்வேனையா
அப்பாவும் திருப்பாதமே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். உங்க வார்த்தையை கேட்க போகிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 10வது மாதத்தை ஆண்டவர் காண நல்ல ஒரு கிருபையை கொடுத்து இந்த 2வது வாரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு பிரசன்னத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தர்மையான நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வாரத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் இந்த ஆராதனையிலே நமக்கு தருவார் என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக திருச்சபை இந்த அருமையான வாரத்திலும் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறது, குணமாகுதல். குணமாகுதல் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அதற்கு திருவசனமாக சங்கீதம் 107:20 வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தர்மையான வசனம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் வெளியேற பெற்றது. அல்லேலூயா. இந்த பைபிளை வாசிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். நமக்கு எத்தனை வசனங்கள் தெரியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். அதான் முக்கியமான காரியம். இந்த வசனம் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை அனுப்பி தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு, நல்ல சுகத்தை கொடுக்குறாரு. ராத்திரி வேளையில் படுக்கும்போது ஆதியாகமம் புத்தகத்தில் எனக்கு எத்தனை வசனம் பாராமல் தெரியும் என்று நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். அப்படி தெரியலை அப்படின்னா அந்த ராத்திரி நேரத்தில் எழுந்து ஒரு வசனத்தை மனனம் செய்து என்ன செய்யணும், படுக்க வேண்டும். எரேமியா புத்தகத்தில் எத்தனை வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கணும். அந்த நேரத்தில் நமக்கு எதுவும் ஒன்று தெரியல அப்படின்னா அந்த நேரத்தில் எழும்பி என்ன செய்யணும், நீங்கள் ஒரு வசனத்தை மனனம் செய்து என்ன செய்யணும், படுக்க வேண்டும். அப்படி யார் யாரெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வசனத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் யோசிங்க, ஆண்டவரே, நான் திருமறையை பார்க்காம எத்தனை வசனத்தை பாராமல் என்னால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும்னு யோசிங்க. இந்த வசனம் மிக மிக மேலான வசனமாக இருக்கிறது. இன்னைக்கு தங்கம் விலை பவுனுக்கு எவ்வளோ ஆயிட்டு, 92,000 போயிட்டுது. இன்னைக்கு நம்ம நினைப்போம், ஒரு 100 பவுன் நம்மகிட்ட இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நினைப்போம். அப்படித்தானே? அந்த தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது இந்த வசனம். இப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, எத்தனை வசனம் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இந்த அருமையான நாட்களில் இந்த வசனத்தை அதிகமாக என்ன செய்யுங்க, உட்கொள்ளுங்க. இந்த வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணி எந்த நேரத்திலும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி அழகாக போடப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வசனத்தினுடைய வல்லமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சாதாரண வசனம் கிடையாது. நான் நேற்றைய தினத்திலும் இதை சிந்தித்து பார்க்கும்போது உபாகமம் 32:2 வாசிக்கும்போது, உபாகமம் 32:2 பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளியின் மேல அந்த பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவதைப் போல என் வசனம் என்ன செய்யும், இறங்கும். அந்த பனித்துளி புல்லின் மேல இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும். அதே போல புல்லின் மேல் இறங்குவதை போல என் வசனம் என்ன செய்யும், இறங்கும். 2 சாமுவேல் 22:31 சொல்லுது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அது ஒன்று, நீங்கள் அது என்ன சொல்லுதோ அது அப்படியே நடக்கும், அது புடமிடப்பட்டது. சங்கீதம் 119:89 சொல்லுது,
கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அது வானங்களிலே நிலைத்திருக்கிறது. யோவான் 1:1 நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 105 வாசித்து பாருங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்கா? கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. லூக்கா 4:32 சொல்லுது. லூக்கா 4:32 அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியினால், அந்த வசனத்திற்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் வசனத்திலே அதிக வல்லமை இருப்பதனால சாத்தான் என்ன செய்வான்னா, நீங்கள் ஆலயத்தில் இருந்தாலும் வீட்டில் இருந்து படித்தாலும் இந்த வசனத்தை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பதிச்சா உடனே என்ன செய்வான்? அதை எடுத்து போடணும்னு ஆசைப்படுவான். இன்னைக்கு பொல்லாத பிசாசானவன் திருமறையை வாசிக்க என்ன செய்யலை, அவன் விடலை. ஆனால் நம்ம திருமறையை வாசிக்க ரொம்ப ஆவலாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு செய்த காரியத்தை பாருங்கள். மார்க்கு 4:15 மார்க்கு 4:15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஏன்னா இந்த வசனம்தான் அவங்களுக்கு மேன்மையானது, இந்த வசனம்தான் எல்லா விதமான நன்மையும் கொடுக்கும். அதனால அவன் உள்ளத்துக்குள்ள இந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டான், அவன் இருக்க விடமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு வரும்போது கூட என்ன செய்யணும்? ஆண்டவரே, பல்லாயிரக்கணக்கான தேவ தூதர்கள் என் கூட வரணும். ஆண்டவரே, நீங்கள் என் வலது பக்கத்தில் இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ளே போன உடனே நான் எல்லா விதமான நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ளணும். அங்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே வரணும். இந்த ஆலயத்துக்கு உள்ள கூட பொல்லாத பிசாசு என்ன செய்வான்? இருப்பான். நிமிர முடியாத கூனி ஆலயத்தில் இருக்கும்போது இந்த கூனிக்குள்ளே என்ன இருந்தது? பிசாசு இருந்தது. இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் அதை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? அதை விரட்டி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவு இந்த பொல்லாத பிசாசு அநேக கிரியைகளை செய்கிறதாக இருக்கிறான். ஆனால் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். அப்போ நம்ம திருமறையை வாசிக்கணுமா வேண்டாமா? வாசிக்கணும். வசனத்தை மனனம் செய்யணுமா கூடாதா? வசனத்தை மனனம் செய்யணும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. இயேசுவானவர் பிசாசினால சோதிக்கப்படும் போது அந்த வசனத்தை சொல்லி சொல்லி பிசாசை என்ன செஞ்சாரு? அவர் அதட்டினார். இந்த அருமையான நாட்களிலும் கூட நமக்கு ஒரு பலவீனம் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணணும். இன்று கண்ட எகிப்தியனை நான் ஒருபோதும் காண்பதில்லை என்கிற வேத வசனத்தின் பிரகாரமாக என்னுடைய சரீரத்தில் ஒரு பலனை தாங்க. மான் கால்களை போல ஒரு புது பலன் என்று சொல்லி திருமறையிலே போடப்பட்டிருக்கிறதே, அந்த பலனை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நமக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த வசனங்கள் தான் உங்களை என்ன செய்யும்? குணமாக்கும். அதனால தான் சங்கீதம் 119:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, உமது வசனத்தை மறவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த வசனத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்க, எத்தனை வசனம் எனக்கு தெரியுதுன்னு யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் ஒரு வசனம் கூட தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை என்ன செய்யுங்க? நல்லா படிங்க. வசனத்தை மனனம் செய்யுங்க. இன்றைய காலகட்டத்தில் வியாதிகள் என்ன செஞ்சுட்டு பெருகி விட்டது. எங்கு பார்த்தாலும் வியாதிகள். இன்னைக்கு தலைப்பே குணமாகுதல் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள மாத்திரைகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. இங்கே இருக்கிற அநேகர் என்ன செய்கிறோம்? இந்த மாத்திரைகளில் தான் சிலருக்கு லைஃபே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனம் என்ன செய்யும்? உன்னை குணமாக்கும். இன்னைக்கு பொல்லாத வியாதிகள், இன்னைக்கு பயங்கரமான வியாதிகள் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகர், நிறையாருடைய வாழ்க்கையில் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இருதய நோய் இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது, கிட்னி பாதிப்பு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. டெய்லி மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். மாத்திரைகள் இன்னும் நம்மை பலவீனப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வேதத்தை வாசித்து சுகத்தை ஆண்டவரிடத்தில் என்ன செய்யுங்க? கேளுங்கள். இன்னைக்கு சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு ட்ரெயினில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு சார் நல்லா படித்தவர் தான். அவர் சாப்பாடு முடித்த உடனே பெரிய பொட்டணத்தை எடுத்து என்ன செய்கிறாரு?
காலையில் ஒரு 9 மாத்திரையை போடுறாரு, மத்தியானம் வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 10 மாத்திரையை போடுறாரு, ராத்திரி ஒரு 10 மாத்திரையை போடுறாரு. குத்து குத்தாக ஒரு உணவை அருந்துவதை போல மாத்திரைகளை இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஒரு பக்தன் சொல்றாரு, காலையில் ஒரு 2 அதிகாரத்தை வாசி, மத்தியானத்தில் ஒரு 2 அதிகாரத்தை வாசி, ராத்திரி ஒரு 2 அதிகாரத்தை வாசி, ஆண்டவர் உன்னை குணமாக்குவார். நீ மாத்திரைகளே என்ன செய்யாண்டான், போடாண்டான். ஆனால் இன்னைக்கு வேதத்தின் மேலே அநேகருக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. தர்மையான நேரத்தில் நம்ம சிந்திக்கக்கூடிய காரியம், வேதத்தை வாசிக்கிறோமா? எல்லாரும் சிந்திங்க. நீங்கள் எந்த அளவு வேதத்தை வாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் நாம் வேதத்தை வாசித்திருப்போம்? இந்த வேதத்தில் தான் அவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் இந்த வேதத்தின் மீது நம்முடைய கண்கள் பதிய வேண்டும். நீங்கள் வேதத்தை திருப்பின உடனே இந்த வேதத்தின் வெளிச்சம் உங்கள் முகத்தில் என்ன செய்யும், பிரகாசிக்கும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஜெபம் இல்லாமல், ஜெபம் பண்ணாமல், வேதம் வாசிக்காமல் வெளியே போகிறதுனால எத்தனையோ பாடுகள், அகால மரணங்கள் எல்லாம் நம்மை சந்தித்து விடுகிறது. ஆனால் யார் யார் காலையில் எழுந்து இந்த வசனத்திலே தன்னுடைய கண்களை பதிக்கிறார்களோ அவர்கள் மேலே ஒரு விசேஷித்த வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, காலையில் நீங்கள் எத்தனை பேர் இந்த வேதத்தை நீங்கள் வாசித்திருக்கீங்க? இந்த வேதமும் ஜெபமும் நம்முடைய 2 கண்கள். யோசித்து கொள்ளுங்க, இந்த வேதமும் ஜெபமும் 2 கண்களாக இருக்கிறது. இந்த வேதமும் ஜெபமும் நமக்கு இருந்துச்சுன்னா யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அது உங்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். இன்னைக்கு இந்த 2 இல்லாததுனால தான் எத்தனையோ ஆபத்துகள், சடிதி, மரணங்கள் எல்லாம் வந்து சேருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை அனுப்பி குணமாக்குறதுனால என் வேதத்தை நேசி, என் வசனத்தை என்ன செய், நன்றாக நீ படித்துக்கொள், அநேக நன்மைகள் உனக்கு உண்டாகும், ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிறார். அதனால தான் சங்கீதம் 119 148வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் என்ன செய்யும், விழித்து கொள்ளும். சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்கள் வசனத்தை தியானிப்பதற்கு நான் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே நான் என்ன செய்வேன், விழித்து கொள்ளுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதத்தில் அவ்வளோ மேன்மை இருக்கிறது, அதை வாசிக்கும் போது அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது. அதனால தான் எரேமியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 10:1, இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் அவ்வளோ முக்கியம். இப்போ யோசிங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை படிச்சீங்க? எத்தனை பேர் ஒரு வசனத்தை இன்னைக்கு மனனம் செய்தீர்கள்? வசனம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, அதான் முக்கியம். அல்லேலூயா. வசனம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை அனுப்பி என்ன செய்வேன், நான் குணமாக்குவேன். அழகா சொல்றாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். காலையில் வேதத்தை வாசிக்கும் போது கவனிக்கணும். இன்னைக்கு சாதாரண ஒரு ஆபத்தான இடம் இருக்குது அப்படின்னா, அந்த ரயில்வே கேட்டை கடக்கும் போது எழுதி போட்டிருப்பாங்க, நில், கவனி, செல். சில ஆள் இல்லாத ரயில்வே கேட்டாக இருக்கும், அங்கே போனால் என்ன செய்யணும், நிற்கணும், கவனிக்கணும், போகணும். இதை செய்யாமல் கடன்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆபத்து வந்துடும். இந்த பைபிளை படிக்கும் போதும் என்ன செய்யணும், கவனித்து படிக்கணும், நிறுத்தி நிறுத்தி வாசிக்கணும், அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதே நீங்கள் கவனித்து வாசிக்கும் போது இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த திருமறையை வாசிப்பதற்கு பிசாசு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் இந்த வேதத்தின் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கும். இந்த வேதத்தின் மேலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. நேற்று ஒரு வசனத்தை வாசித்தேன். இந்த திருவசனத்தை தியானம் பண்ணும்போது, இயேசுவானவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரு. இந்த வசனத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு வசனம் எனக்கு கிடைச்சது. அந்த வசனத்தை நீங்களும் பைபிளில் என்ன செய்யுங்க, குறித்து கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. எல்லாருடைய பைபிளையும் நான் சொல்ல போகிற இந்த பகுதியை அண்டர்லைன் பண்ணணும். நீதிமொழிகள்
4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 4, 20, 21, 22 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. இன்னைக்கு கவனிச்சிங்களா? அவர் சொல்றார், என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவர் வசனத்தை அனுப்பிதான் குணமாக்குறாரு. அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே என்ன செய், காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அல்லேலூயா. இந்த வசனத்தின் நிமித்தமாக தான் நம்ம உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டு. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்க வேதத்தை நல்லா வாசிங்க, வேதத்தின் வசனத்தை கவனிங்க, வேதத்தின் வசனத்தை மனனம் செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே தான் அநேக அற்புதங்களை செஞ்சார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்லி சொல்லி அற்புதத்தை செஞ்சார். ஒரு நாள் இயேசு கப்பர்நகூம் என்கிற இடத்திற்கு போனார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்க சொல்லி முடித்த பின்பு எங்க போனாரு? கப்பர்நகூமுக்கு போனார். கப்பர்நகூம் எங்க இருக்கு? கப்பர்நகூம் எங்க இருக்கு? மலைச்செங்கலம் எங்க இருக்கு? மலைச்செங்கலம் திருநெல்வேலியில வீரநல்லூர் அருகில மலைச்செங்கலம் என்கிற ஊர் இருக்கு. ஆனா இயேசுவானவர் எங்க போனாரு? இயேசுவானவர் கப்பர்நகூமுக்கு போறார். கப்பர்நகூம் எங்க இருக்கு? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கு. நான் ஒரு முறை இந்த கப்பர்நகூமுக்கு நான் சென்றிருந்தேன். இந்த கப்பர்நகூம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இந்த கப்பர்நகூம் என்கிற இடத்துல ஒரு ஆலயம், அந்த ஆலயம் பழைய ஆலயம், அந்த ஆலயம் ஒரு இடிபாடு நிறைந்ததாக தான் இருந்தது. அப்பொழுது கேட்டோம், இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம். அப்படின்னு சொன்னாங்க, இந்த ஆலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் வந்து என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணார். அந்த நேரத்தில் அவர் சூம்பின கையை உடையவனை என்ன செஞ்சார்? குணமாக்கினார். எல்லா மூப்பர்களும் வேதபாரகர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை நீ ஓய்வு நாளில் எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவானவர் சொன்னார், பெத்சாயிதாவே கப்பர்நகூமே உனக்கு ஐயோ அப்படின்னாரு. அந்த சாபத்து நிமித்தமாக இன்றைக்கு கப்பர்நகூம் பெத்சாயிதாலாம் அழிந்து போகக்கூடிய நிலைமையில் மண்மேடுகளாக தான் கிடக்கிறது. அந்த கப்பர்நகூமில் தான் அங்கே போகும்போது தான் ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறாரு. 100க்கு அதிபதி அப்படின்னா அன்றைக்கு உலகத்தையே ரோமர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அவர்களிலே ஒரு 100 பேருக்கு அதிகாரியாக 100க்கு அதிபதி இருப்பான். அவங்கெல்லாம் ரோமர் ஆளுகைக்குள்ளவர்கள். அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் பலவீனமாக மரண அவஸ்தையோடு இருக்கான். அவன் வேலைக்காரன் மரண அவஸ்தையோடு இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்டார், இயேசு வந்தா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்குள்ள மூப்பர்களை கூப்பிட்டு இயேசுவானவரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனடியாக அந்த மூப்பர்கள் எல்லாரும் இயேசுகிட்ட போய், ஆண்டவரே கண்டிப்பாக போகணும், அவன் நல்ல மனுஷன், நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டி கொடுத்துருக்கிறாரு, நம்ம போவோம் அப்படின்னு இயேசுவானவரும் போறாரு. ஆனால் போகிற வழியில் இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆண்டவர். இந்த வசனத்தை அனுப்பி தான் அவர் என்ன செஞ்சாரு? குணமாக்கினார். அப்போ நம்ம வசனத்தை படிக்கணுமா கூடாதா? இந்த வசனத்தை அதிகமாக படிக்கணும். வியாதியா இருந்த அவன் சொஸ்தமானான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அருமையான நேரத்திலும் கூட நாம் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தினாலே செய்த அற்புதத்தின் பிரகாரமாக நாமும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது எவ்வளோ பெரிய வியாதியும் என்ன செய்யும்? குணமாகும். நிறைவாக பார்க்கும்போது வேத வசனத்தின்படி நடந்தால் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை படித்தாதான் நமக்கு தெரியும்.
இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த வேத வசனத்தின்படி நடந்தால் நமக்கு ஆரோக்கியம். ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் தூர இடத்துல இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? லெட்டர் எழுதுவாங்க, அன்புள்ள கணவனுக்கு, அன்புள்ள மனைவிக்கு. அப்படி லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம படிப்போமா படிக்க மாட்டோமா? நல்லா படிப்போம். ஆனால் இந்த வேதம் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதை வாசிக்கணும். இதை வாசித்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் என்ன செய்? கத்தியவை. அழகா சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 4:19 வாசித்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் என்ன செய்? தகனிச்சிருந்து கொழுப்பை சாப்பிடாத அப்படின்றது. லேவியராகமம் 19:19 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோட பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக. அவர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அதிகமாக என்ன செய்யாத? போஜனம் சாப்பிடாத. காலையில் நீ எழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டு சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு சூரியன் அஸ்தமான பிறகு நீ என்ன செய்யாத? சாப்பிடாத. 10 மணிக்கு இரவு படுக்க போனீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அது ஒரு 3 மணி நேரம் கேப் இருக்கணும். அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீ வீணாக அதிகமாக சாப்பிட்டு வியாதிகளை இழுத்து கொள்ளாதன்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. சரீரம் ஆரோக்கியமாக இருக்க சூரியன் உதிக்கும் முன் எழுந்து விட வேண்டும். சரீரம் ஆரோக்கியமாக இருக்க சூரியன் அஸ்தமான பின்பு நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாது. அதான் முக்கியம். இன்னைக்கு நம்மளாம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? நான் வேலைக்கு போயிட்டு வந்து 10 மணிக்கு புரோட்டாவை வாங்கி நல்லா அதை சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே பெட்டுக்கு என்ன செய்கிறோம்? படுக்க போயிடுறோம். அதுதான் கேன்சர் வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்திய தேசத்தில் 50% மேலே உள்ள மக்களுக்கு இந்த கேன்சர் தொற்று இருப்பதாக கூட யார்கிட்ட போனாலும் இன்னைக்கு அந்த கட்டி இந்த கட்டின்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள். காரணம், இந்த திருமறையில் போடப்பட்டிருக்கிற பிரகாரமாக நாம் செயல்படாமையினால இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. திருமறை சொல்லுது கொழுப்பை சாப்பிடாத அப்படிங்குது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மட்டன் கடைக்கு போனால் கொஞ்சம் கொழுப்பை என்ன செய்யுங்க? போடு. கொழுப்பை போட்டால் தான் என்ன செய்யும்? கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பை போடு. பைபிள் சொல்லுது கொழுப்பை சாப்பிடாதங்க. கொழுப்பை அள்ளி உள்ளே போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரம் செத்து போயிடுறோம். அப்படி தானே? சீக்கிரம் செத்து போயிடுறோம். சீக்கிரம் நம்மளை தூக்கிடுவாங்க. இன்னைக்கு கொழுப்பு மேலே ஆசைப்பட்டா சீக்கிரம் போய் சேர்ந்துட வேண்டியது. ஆனால் மட்டன் கடைக்கு போனால் கொழுப்பு போடுப்பா, கொஞ்சம் கொழுப்பு. பைபிள் என்ன சொல்லுது? கொழுப்பை சாப்பிடாத. அது சொல்லுது அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேலே என்ன செய்ய? எரிச்சு போட்டுரு. அதை திங்காத. அதை கொண்டு சரீரத்துக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? இதயம் வெடிச்சிரும். இன்னைக்கு அதான் நடக்கு. பைபிளை வாசிக்காததுனால தான் அதை செய்கிறோம். பைபிளை வாசித்தா செய்வோமா? பைபிளை வாசிக்காதனால கொழுப்பு மேலே நமக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அதுவும் ராத்திரி 12 மணிக்கு எழுந்து 12 மணிக்கு எழுப்பி வா எங்கேயாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் அந்த ஆளை என்ன செய்வோம்? போய் சாப்பிட போகிறோம். அப்படி சாப்பிட்டா செத்துப்போம். இன்னைக்கு காக்கா குருவியை பற்றி பைபிள் சொல்லுது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமான உடனே போய் அது பாட்டுக்கு அது கூட்டில் போய் உட்காந்துக்கிடும். நீங்கள் போய் அதுக்கு அந்த காக்கான்னு கூப்பிட்டு சோற போட்டாலும் திங்காது. ராத்திரி திங்குமா? எண்ணத்தை போட்டாலும் கீழே இறங்கி வராது. அது காலையில் சூரியன் உதயம் வந்த பிறகு தான் அது வரும். அந்த மிருகங்களுக்கே தெரியுது ராத்திரி சாப்பிடக்கூடாது. ஆனால் மனிதனுக்கு தெரியலையே. இன்னைக்கு மலேசியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா சராசரி வயது 58 தான் போட்டிருக்கு. இந்திய தேசத்தில் 73 போட்டிருக்கு. ஜப்பானில் 83 போட்டிருக்கு சராசரி வயது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் இந்த சாப்பாட்டினால நம்மளே என்ன செய்கிறோம்? மாய்த்து கொள்கிறோம். அடுத்தால பைபிளில் போட்டிருக்கு, ஒரு விதையோடு இன்னொரு விதையை என்ன செய்யாத? சேர்க்காத. இன்னைக்கு பாருங்க, ஒரு விதைக்கும் ஒரு விதையும் சேர்த்து இன்னைக்கு தக்காளி ஆப்பிள் மாதிரி இருக்கு. தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு தக்காளியை புளிய முடியுதா? ஆப்பிள் விதையும் தக்காளி விதையும் என்ன செஞ்சிட்டான்? ஒன்றா கொடுத்து ஆப்பிள் தக்காளிங்க அது சாப்பிட முடியுதா? அதை சாப்பிட்டு சீக்கிரமாக என்ன செய்வோம்? செத்து போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சொன்ன மாதிரி முருங்கைக்காவும் எவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது. கத்திரிக்காய் பூசணிக்காய் மாதிரி கத்திரிக்காயெல்லாம் பெருசு பெருசாக வைக்கிறான். எதையோ சேர்த்துட்டான். ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்த்து ஒன்றுமில்லாமல் போயிரு.
நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி டீசலில் ஓடும், அப்படி தானே? பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ஊற்றினா தான் ஓடும். மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் கலந்து ஒரு வண்டியை இயக்கலாம், என்ன செய்யும்? சத்தக்காடு போடும். என்ன செய்யும்? அது பாட்டுக்கு சத்தக்காடு போடும். இன்னைக்கு 2 விதையை இணைச்சி அந்த பழத்தை சாப்பிட்றதெல்லாம் இன்னைக்கு நம்மளாம் சத்தக்காடு தான் போடுறோம். இன்னைக்கு எல்லாரும் எங்கே போகிறோம்? மருத்துவமனைக்கு, டாக்டரை பார்க்க, மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி, மாமனார் வீட்டுக்கு போகிற மாதிரி டெய்லி போகிறதுக்கு காரணம் இந்த 2 விதையை இணைச்சி மகசூலை பெருக்கிறதுனால இன்னைக்கு இவ்வளோ வேதனைகள். நான் பைபிள் சொல்லுது, அதை 2ஐயும் என்ன செய்யாத, எனக்கு அதை உனக்கு ஆபத்து, அது உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது. அப்போ வசனத்தை ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா யார் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். வேதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதனால் இந்த அருமையான நாட்களில் வேத வசனத்தின்படி நடந்தால் நமக்கு ஆரோக்கியம். அதனால தான் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை அனுப்பி நான் உன்னை என்ன செய்கிறேன்? குணமாக்குகிறேன். இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் திருமறையை அதிகமாக நேசிப்போம். காலையிலே எழுந்து இந்த வேதத்தின் மேலே அதிக பாசம் கொள்ளுங்க. அல்லேலூயா. அது விலையேற பெற்றது. காலையில் எழுந்து வேதம் வாசிக்காமல், ஜெபம் பண்ணாமல், குடும்ப ஜெபம் பண்ணாமல் வெளியே என்ன செய்யாதங்க, போகாதிருங்கள். இந்த வசனத்தை திருப்பியும் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற ஒரு நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செஞ்சு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 191வது பாடலை பாடுவோம். ஆத்துமமேன் முழு உள்ளமே என்கிற பாடலை பாடும்போது இறைவனுக்கென்று காணிக்கை படைப்போம். 191வது பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் நான்
நின்ற வண்ணமாக காணிக்கைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராய் ஒரு மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் படைத்த காணிக்கைகள், ஏல பொருட்கள், தசமபாக காணிக்கைகள், ஆலய நலநிதிக்காக கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உடைய அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொடுப்பீராக. நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறீர். இந்த வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டு. நாங்களும் இந்த வேதத்தின்படி, வேதத்தின் வசனங்களின்படி நாங்கள் உம்மை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மருத்துவமனை ஞாயிறாக ஆசரிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பலவீனமாயிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல தீர்க்காயிலை கொடுத்து மேன்மைப்படுத்துவீராக. நீர் சுகம் கொடுக்கிறவராக இருப்பதினாலே இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருடைய ஆண்டவரே பலவீனத்தையும் மாற்றி நல்ல ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. பலவீனங்கள் மாறுவதாக. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது நல்ல ஒரு சுகத்தின் வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பலவீனப்பட்ட பிள்ளைகள் மேலே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க நீர் துணை செய்யும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள் உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். செலுத்துவோம் தேவானுக்கே தகுதியும் நீதியும் அதுவே ஆகும். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்திலும் இடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிறுசின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர்.
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் சோஸ்தரிக்கப்பட்டவர். தேவரில் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து தூரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் வரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் வந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றான். அப்படியே போஜனம் பண்ண பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகி எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறு நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்போம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கடமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுமண்டலத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. நம்முடைய
அபாத்திர தன்மை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த 10வது மாதத்திலே வெளியேற பெற்ற திருப்பந்தியிலே கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், இந்த பந்தியிலே சேருவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நான் வாங்கி புசிக்கும் போது, உம்முடைய சரீரமாக இரத்தமாக அதை வாங்கி புசிக்கும் போது எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், என்னுடைய வியாதி குணமாகட்டும், இந்த பந்தியிலே சேருவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அமைதலோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாழ்மையின் ஜபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியிலே சேர துணியாமல் அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜிலும் துணிக்கைகளையும் போரிக்கைகளை நாங்கள் மாத்திரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விளமையாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள் அவர் எங்களுக்குள்ள வாசமாக கேட்டதுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இதை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமென். நாம் பிற்கிறப்போம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட பந்தியிலே சேர்வதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிமையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 10வது மாதத்தை காண கிருபையை கொடுத்து இந்த 2வது வாரத்திலே இந்த வெளியேறப்பட்ட திருப்பந்தியிலே சேர்வதற்கு எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் செய்கிற வேலைகள், விவசாயங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, ஆலயத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மைகளை கொடுப்பீர். ஆண்டவரே, தர்மியான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, காலம் முழுவதும் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து பலவீனப்பட்ட பிள்ளைகள் சுகமடைந்து அருமையாக உம்மை எப்பொழுதும் தொழுது கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலும் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் அகலட்டும். அருமையான பிள்ளைகள் வசனத்தை கேட்டு வாசித்து அதை அபியாசப்படுத்தத்தக்கதாக, அந்த வசனத்தின்படி தன்னை நடத்தி கொள்ளத்தக்கதான கிருபையின் வரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இவங்களை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் நல்ல சுகத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இவர்களை மேன்மைப்படுத்தும். உம்மை நம்பி செல்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியல் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையை காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.